ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பாட்காஸ்ட் சேனல் சிந்தனை துளிகள். சிந்தனைகள் பிறக்கட்டும், சிந்தனைகள் செயல்களாகட்டும். அண்ட் நான் உங்கள் அனிதா ஃப்ரம் கலாம் நாலேஜ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நாலேஜை பில்ட் பண்ணி கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணி அவங்க ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தாங்க நம்ம கிளப். ஓவராலாக சொல்லணும்னா நாலேஜ் ஷேரிங் வித் ஃபன் தான் நம்ம விஷன். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரேட் டீல் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருக்க நம்ம கலாம் சாரோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் கேட்க போகிறோம். அக்டோபர் 15, 1931 அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ராமேஸ்வரமில் ஒரு குட்டி கிராமத்தில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு கிரேட் சயின்டிஸ்டாகவும் ஒரு இன்ஸ்பைரிங் லீடராகவும் அண்ட் அபவ் ஆல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங்காகவும் இந்த உலகத்துக்கு அறிமுகமாக இருக்காருன்னு நம்ம ப்ரௌடாக சொல்லலாம். அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாரோட லைஃப்லையும் ஒரு கிரேட் இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் பல வழிகளில் அவர் கண்ட்ரியோட எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட்க்கு கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவோட எல்லா மக்களும் அவர் மேலே வச்சுருக்க அளவு கடந்த மரியாதையினால் அவரை சார் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஸோ கலாம் சார் ஒரு இன்ஸ்பைரிங் லீடராக, இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஜூலை 15, 2002 நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ரினவுண்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி டாக்டர் ஏபிஜே கலாம் ஒரு பெரிய மெஜாரிட்டியோட அந்த எலெக்ஷனில் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சுப்ரீம் கமாண்டராகவும் அவர் பதவியேற்றுக்கிட்டார். தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு ஏழை படகோட்டியோட சன் டாக்டர் கலாம் 2002 பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வின் பண்ணது இட் இஸ் நாட் ஒன்லி அ ட்ரிபியூட் டு த ஸ்டர்லிங் குவாலிட்டிஸ் ஆஃப் மேன் பட் ஆல்சோ டு த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டருக்கு சயின்டிஃபிக் அட்வைசர் ஆகிற அளவுக்கு வளர்ந்ததுக்கு முக்கியமான ரீசன் அவரோட ஷியர் ஹார்ட் ஒர்க்கும் இன்டெலிஜென்ஸும் தான். எஸ், ஹி இஸ் அ மேன் வித் விஷன். கண்ட்ரிலேயே ஹையஸ்ட் ஆஃபீஸ், அதாவது பிரசிடெண்ட்கான எலெக்ஷனில் டாக்டர் கலாம் நேஷனுக்கு கொடுத்த மெசேஜ் என்னென்னா, we need a vision for the nation to get India transformed into a developed country. I'll work for bringing about the unity of minds among the divergent traditions of our country அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பிரசிடென்ஷியல் போஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி வெறும் 10 minutesல கிராஸ் பார்டர் டெரரிசமில் இருந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட்னால கண்ட்ரியில் இருக்க சேலஞ்சஸ் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு நம்ம கலாம் சார். இதிலிருந்து அவரோட ப்ராட் மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிரசிடெண்ட்டாக கான்ஸ்டியூஷனல் க்ரைசிஸை எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பிரசிடெண்ட் தான் கஸ்டடியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஒரு ஸ்டேட்டில் க்ரைசிஸ் அப்படின்னு ஒன்று வந்தால் he must analyze what is right after consulting the experts அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலாம் சாரோட பிரசிடென்ஷியல் செரிமனியில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை விட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இன்வைட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் அவர் ரன் பண்ணுற ஒரு ஸ்கூல்லேருந்து மட்டும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் பிரசிடென்ட் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை மாற்றினதே நம்ம கலாம் சார் தான். அவர் பிரசிடெண்ட்டாக இருந்த டைம்ஸில் வேறு எந்த பிரசிடென்ட் மாதிரியும் இல்லாமல் நேஷன் ஃபுல்லாக அவரே ட்ராவல் பண்ணி கிராஸ் ரூட் லெவலில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் அட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் PURA, அதாவது ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு கான்செப்ட் கொண்டு வந்தார். மெயின்லி டு கான்சென்ட்ரேட் ஆன் ரூரல் டெவலப்மெண்ட். அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி ஆஸ் அ சயின்டிஸ்ட், ஆஸ் அ பிரசிடெண்ட் அவரை கௌரவப்படுத்துறதுக்காக கலாம் சாருக்கு 1981 பத்மபூஷன் கொடுத்து ஹானர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸோட இன்டகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட இன்சார்ஜாகவும் அவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவரோட கைடன்ஸில் அந்த டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக த்ரிஷூல், பிருத்வி, அக்னி மிசைல்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ 1988 நடந்த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்டில் டாக்டர் கலாம் பிளேட் அ க்ரூஷியல் ரோல். அண்ட் அந்த அச்சீவ்மெண்ட் இந்தியாவை வேர்ல்டோட நியூக்ளியர் மேப்பில் ஒரு முக்கியமான இடம் பிடிக்க ஒரு ரீசனாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர் 1998 கலாம் சாருக்கு கண்ட்ரியோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் பாரத் ரத்னா கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினாங்க. அண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு கிரேட் சிட்டிசன் அண்ட் ஒரு இன்ஸ்பைரிங் பேட்ரியாட். அவர் அ மேன் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஸ்பிரிட் அண்ட் விஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட யங் ஜென்ரேஷனோட நியூ ரெவல்யூஷன் தான் இந்தியாவை ஒரு மாடர்ன் டெவலப்டு நேஷனாக ஆற்ற முடியும் அப்படிங்கிறது கலாம் சாரோட கனவு. ஸோ ஏபிஜே அப்துல் கலாமோட எளிமையான வாழ்க்கையும் அவரோட இனிமையான பேச்சும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஃப்யூச்சர் இந்தியாவே நம்ம யங் ஜென்ரேஷன் கையில் தான் இருக்குன்னு சொன்ன அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள்னு சொல்லி வேரூனிட்டு போயிருக்காரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த மரத்தை நல்லபடியாக வளர்த்து அவரோட கனவை நினைவாக்குற பொறுப்பு நம்மளோடது. எஸ், ட்ரீம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கோட பாட்காஸ்ட்டை கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எபிசோடில் கலாம் சார் பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுப்போம். Until then, this is Anita signing off on behalf of KKC team.